வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 19, 2025 சனி பகவான் எண்கணிதப்படி பயிற்சியாக போகிறார். வாக்கியப்படி தான் கோவில்களில் பூஜைகள்லாம் நடக்கும். எண்கணிதப்படி தான் நம்ம ஜாதக ஆரோஸ்கோப்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுபடி பலன் எப்படி இருக்கு, எந்த ராசிக்கு எப்படி நடக்க போகுது. இப்போ ரொம்ப பேருக்கு என்ன, மேஷ ராசியத்தான் இப்போ அதிகமாக பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மேச ராசிக்கு 7.5 சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். சரி, இந்த 7.5 சனி எந்த வயதில் உள்ளவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், எந்த வயதில் உள்ளவர்களுக்கு அப்படியே நன்மையை வாரி கொடுக்க இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் 7.5 சனினா கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சிடவே கூடாது. 7.5 சனி காலத்திலே கொடிகட்டி பறந்தவனும் இருக்கான், கொடிகட்டி பறந்தவன் தரையில் விழுந்தவனும் இருக்கான். ஆனா பகவானுடைய ஸ்தானம் அது. அவர் நீதிமான். நீங்கள் செய்த பாவ கர்மாவுக்கு பொறுத்து பலனை கொடுப்பார். எந்த அளவுக்கு நன்மை தர்மங்கள் செஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா பகவான் நமக்கு நன்மைதான் செய்வார். அதனால மேஷராசிக்கு எனக்கு வரப்போறது ஐயோ அப்படின்னு இப்பவே நீங்க அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா, அது நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மன கஷ்டம். எதுலையும் ஜெயிக்க முடியாது. அதையே நினைச்சுக்கிட்டு பயந்துட்டே இருக்குன்னு தேவையே கிடையாது. இது எப்பயும் நடக்கிற நிகழ்வு தானே, சரியா? இப்ப அதுக்குத்தான் முழுமையான விளக்கம். இதுல என்ன அப்படின்னா, பட்ட கஷ்டங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் மாட்டிக்கிட்டு அல்லற்பட்ட குடும்பத்தில் மிகப்பெரிய யுத்தத்தை சந்திச்சு போதுமுடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமும் மார்ச் 19, 2025 தாங்க. முழுமையா மகர ராசி அன்பர்கள் விடுதலை பெற்று சுதந்திரமாக தன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருடமாக 2025 மார்ச் 19 வருகிறது. அதே போல கடகராசிக்கும் வலையில் சிக்கிய நண்டு தானாகவே கடலுக்கு செல்லும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இப்போ வலையில சிக்கிடுச்சு அப்படின்னா அதோடைய போராட்டம் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு அந்த போராட்டம் தான். ஒரு பயத்தோட வாழ்க்கை, அந்த பயம் நீங்கி மறுபடியும் சுதந்திரமாக அந்த நன்ன கடல்ல விட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தோடு உறவினர்களோடு அப்படியே சேர்ந்து இருக்கும் இல்லையா? நம்ம நினைச்சதை நடத்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை தீரப்போகிறது. விருச்சிக ராசிக்கும் கண்டிப்பாக அந்த அர்த்தாசிரம சனி காலம் நிறைவு பெறுகிறது. பெருமூச்சு அப்பா சந்தோஷம்ல அப்படி நினைக்கக்கூடிய 3 ராசி அன்பர்கள், முதல்ல கடகம், 2வது விருச்சகம், 3வது மகரம், 7.5 சனி. ஆனா இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இப்போ கும்பராசியில இருக்க சனி பகவான் ஜென்மச்சனியா இருக்கார். இந்த ஜென்மச்சனி காலம் மார்ச் 19, 2025 பாரம் குறையும். கும்பத்துக்கு பாரம் குறையும். இப்போ ஒரு கல் நம்ம தூக்கிட்டு போறோம், முடியுது. 10 கல் நம்மளால முடியாத கல்ல 2 ஆண்டு காலம் தலையில வச்சிருந்தா என்ன வேதனை. இப்போ 9 கல்லை இறக்கிடுவார். ஒரு கல் தான் இருக்கும், தாங்க முடியும், பிரச்சனை இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய தருணம் தான் நடக்க போகுது. மகர ராசி அன்பர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விடுதலை. சனி பகவானுடைய பிடியிலிருந்து நீங்க வெளியில வண்டியை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், நல்லது செய்வார். சரி, மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்துல இருக்கணும் இல்லையா? ஏன்னா மீனராசிக்கு வந்துட்டார். மீனராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு நீங்க தர்மம் செய்து உள்ளீர்களோ, இப்ப போயிட்டு பகவான் வந்ததுக்கு அப்புறம் போய் நீங்க தர்மம் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பகவான் அங்கு அவர் பொறுப்பல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு தீமை செஞ்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்ப்பார். யாருக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, யாருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, யாருக்கு சாப்பாடை தடுத்து நிறுத்தி இருக்கீங்க கொடுக்க விடாம, இப்படி எல்லாம் ஒவ்வொரு கணக்கையும் போட்டு பார்த்து அதற்கான சில உங்களுக்கு அந்த மீனராசி அன்பர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து செய்வார். பயப்பட தேவையில்லை. அறியாமையில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு. தெரிந்தே செய்த தவறுகளுக்கு கண்டிப்பா பகவானுடைய பிடியில கண்டிப்பா சிறு தண்டனைகள் இருக்கும். பாவங்கள் தான் சொல்றது, பாவங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, நல்ல விஷயத்தை தடை செய்யக்கூடாது,
கெடுக்கக்கூடாது, மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது. மனைவியை அதிகமாக மீனராசி அன்பர்கள் மனைவியை கொடுமை செய்திருந்தார், பிள்ளைங்களை அடிச்சிருந்தார், ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அம்மாவை சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்தின மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி பகவான் கண்டிப்பாக அவர் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சனி பகவான் வருவதற்கு முன்னாடியே நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். இது தவறுதான் நினைச்சு அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தருக்கு முட்டு வலி வந்துருச்சு, கால் வலி வருது, முட்டு தேய்மானம் ஆயிடுச்சு, டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் போய் கீரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றதுலாம் செட் ஆகுமா? அதற்கு முன்பாகவே அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது போல பிரச்சனைகள் வராது. அதனாலதான் பகவான் வருவதற்கு முன்னே தர்ம தானங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளால முடியலையா, மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், இல்ல உபத்திரியம் செய்யாமல் இருந்தாலே போதுமான விஷயம் இல்லையா? இப்ப ரொம்ப பேருக்கு நம்ம இந்த மேசராசிக்கு வருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோக்கள் போடும். முதல்ல போட்டிருக்கிறனால விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு காலம் கண்டகச்சனியும் அஷ்டமச்சனி காலம் முடியுதுங்க. கடகராசிக்கு ஒரு பெருமூச்சு. கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவா கொடுக்குறேன். விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி காலம் இருந்து அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்துல பாதி சனி, அதுவும் உங்களுக்கு முடிஞ்சு விருச்சிக ராசிக்கு முழுமையாக ஒரு நிவர்த்தி கிடைக்குது. தடைகள் எல்லாம் விலகும். பிடிச்ச தரித்திரியம் விளையிருங்க. லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்யம் கிடைக்க போகக்கூடிய 1 2 3 4 ராசிகள் நம்ம எடுத்துக்கலாம். கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி பிடியிலிருந்து விடைபெறுகிறது. கும்பராசிக்கு பாரம் குறைகிறது. மீன ராசிக்கு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு. மேஷ ராசி என்ன ஆக போகுது? இந்த 7.5 சனி. 7.5 சனி ஏன் பயப்படணும்? அதாவது சொல்லுவாங்க, பிறந்த வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள ஒரு சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னா அது மங்குச்சனி. இந்த சனி காலங்களிலே சிறு வயதுக்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் வரும். படிப்பு மந்தமாகலாம், உடல் உபதைகள் ஏற்பட்டு மறையலாம், ஏதேனும் நட்பு விஷயங்களால பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, 30 வயசுக்கு மேலங்க, எனக்கு 29 30 வயசு நடக்குது, இல்ல 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனி காலம். அதாவது 7.5ல 3 ரவுண்டு வரும். 30க்குள்ள வர்றது மங்கு, 30க்கு மேல 60க்குள்ள வர்றது பொங்கு, 60க்கு மேல 90க்கு மேல வரக்கூடியது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. மங்குச்சனி, பொங்குச்சனி, கண்டச்சனி. அப்ப 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய 60 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான 7.5 சனி காலம். அதே போல இந்த 30 வயசுக்குள்ள ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, திருமண வயசுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஆண்களா இருந்தா பரிகாரம் பண்ணிக்கிறணும். சனீஸ்வரர் வந்ததுக்கு அப்புறம் பகவானை பார்க்கறத விட, இப்ப நீங்க உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க 30 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. 30 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்துருக்கு. 60 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு சனி பகவான் பொறுமையாக நிதானமாக நம் உடல் நம்ம தான் கவனிச்சுக்கிறணும். சாப்பாடு விஷயங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டாலே போதுமான விஷயம். சரிங்களா? பயம் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான 7.5 சனியாக இருக்கு. அதை நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன், உங்களுக்கே புரியும் எந்தெந்த வயசுல என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஆனால் 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு, அதாவது உங்களுடைய வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும். அவ்வளவுதான். பொங்குச்சனியில பொங்குச்சனின்னு ஏன் பேர் வச்சான்? பொங்கு அல்ல பொங்கும். உங்களுக்கு பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகாம இருக்க 30 வயசுக்கு மேலேயும் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பயிற்சிங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள், ஒவ்வொரு வீடியோக்கள் நம்ம தினமும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர்.